सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. 15 அத்தியாயங்கள் கூடியதான ஒரு பிரகரண கிரந்தம் நாராயண சுவாமிகளால அருளப்பட்டது. அதுல முதல்ல விவேக பஞ்சகம், அதுக்கு அடுத்த 5 சாப்டர் தீப பஞ்சகம், கடைசி 5 சாப்டர் ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆனந்த பஞ்சகத்துல 11வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய யோகானந்தம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இந்த யோகானந்தத்தை அவர் எதை வைத்துக் கொண்டு பிரம்மானந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, பிரம்மா அப்படின்றதுதான் சாஸ்திரங்களுடைய தத்துவம். பிரம்மத்தை அறிவதுதான். இப்பேற்பட்ட பிரம்மத்தை அறிவது அத்வைதமான பிரம்மத்தை அறிவது. அந்த அத்வைதமான இரண்டற்றதான பிரம்மத்தை எப்படி அறிவது அப்படின்னு சொன்னா, சொப்பிரகம் தனக்குத்தானே சொப்பிரகாசமாக இருக்கிறதுனால அவாவாதான் அதை அறிய முடியும். பாக்கி பேரெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் அதை பத்தி பேச முடியுமே தவிர அறிவது என்று வரும்பொழுது அவாவாதான் அறியும். ஏன்? அது சொப்பிரபமாக இருக்கக்கூடிய காரணத்தினால். அது பிரமாணத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை. பிரமாணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குமே தவிர மெஞ்ஞானம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? ஸ்வ அனுபவ தேசியம் தான். அது எப்படி அவாவாளுடைய அனுபவம் தனித்தனி. அது ஆகையினால அது ஸ்வப்பிரபம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் இருக்கா? இப்படி சொல்லி கொடுக்குறால எங்க என்ன சார் புத்தகத்தை படிச்சா வராது அப்படின்னீங்க. எந்த செயல்னாலையும் அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. செயல்களுக்கு அப்பாற்பட்டது. அது மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டது. இப்படி சொன்னா அப்ப என்ன புரிஞ்சுக்கிறது? சொப்பிரபம்னு புரிஞ்சுக்கிறது. அத சொப்பிரபம் அப்படின்னா தனக்குத்தானே உண்டாகிறது. அது மாதிரி என்ன சார் அதை புரியலையே அப்படின்னா இருக்குப்பா. நம்ம ஊர்லயே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே ஒண்ணு இருக்கு. அதுதான் அந்த தூக்கம் அப்படின்றது. அது எப்படி இருக்கு பாருங்க. அந்த தூக்கத்துல அத்வைதமான ஒரு நிலை இருக்கு. அந்த பிரம்மத்துக்கு என்ன நிலையோ ஆனந்தமான ஒரு நிலை இருக்கோ அந்த ஆனந்தம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அது சொப்பிரபமாக இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, பிரம்ம ஞானம் சைத்தன்ய ஸ்வரூபம் ஞானமயமாக இருக்கிறது. இந்த இடத்துல அஜ்ஞானம் இருக்கிறது. ஒரே ஆனா கிட்டத்தட்ட உங்களுக்கு சாமியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த தூக்கம் தான் அப்படின்னு இந்த தூக்கத்தை வைத்துக் கொண்டு அந்த பிரம்மானந்தத்தை புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு ட்ரை பண்ணார். அதை சொல்லுவதற்காக இவர் என்ன ஆரம்பிச்சார் அப்படின்னு பார்த்துட்டே வந்தீங்கன்னா, பக்ஷி திருஷ்டாந்தம், பருந்து திருஷ்டாந்தம், பாலன் திருஷ்டாந்தம், மகாராஜா திருஷ்டாந்தம், ஒரு மகா பிராமணனுடைய திருஷ்டாந்தம் இப்படி சொன்னார். அதுல இந்த சகுனி திருஷ்டாந்தமும் பருந்து திருஷ்டாந்தமும் அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, ஒரு பறவைக்கு காலில் நீங்க கயிற்ற கட்டி விட்டா அது எங்கெல்லாம் சுத்ததோ சுத்தி போய் கடைசியில எப்படி அது எந்த இடத்துல கட்டினதோ அந்த இடத்துல இறங்கதோ, அத மாதிரி மனுஷன் ஜாகிரதை சொப்பனம்னு சுத்திட்டு கடைசியா ராத்திரிக்கு அவனுடைய ஆத்மால அடங்கி தாம்பா ஆகணும். இதுதான் நீதினு அந்த திருஷ்டாந்தத்தை வச்சு சொன்னார். இன்னொரு திருஷ்டாந்தத்தை சொன்னார். இந்த சேன பட்சின்னு ஒண்ணு இருக்க, கருடன் ரொம்ப பறக்கும். ஆனா எங்க போனாலும் அது எத்தனை மைல் அது போனாலும் சாயங்காலம் வந்ததுன்னா தான் இருக்கக்கூடிய ஒரு கூட்டை அது அடைய வேண்டும்ன்ற ஒரே ஆசையில தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவனும் நீங்க ஒட்டுண்டாலும் ஒட்டுக்கலனாலும் நீங்க எல்லாம் பிரம்மத்துல அடையணும்னு ஆசைப்பட்டு கொண்டு எல்லாம் ராத்திரி அங்கதான் அடையிறீங்க. பிரம்மத்துலதான் போய் உடைக்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து இல்லையா? நாங்க எல்லாருக்கும் பிரம்மத்தை அடையணும்ன்ற ஆசைதான் இருக்கு. எப்படி அந்த சேன பறவைக்கு கருடனுக்கு தன்னுடைய கூட்ட அடையணும்ன்ற ஆசை இருக்கோ, அப்படி ஜீவனும் பிரம்மானந்தத்திலேயே இருக்கணும், ஒன்றி இருக்கணும் அப்படின்னு அந்த தகராகாசத்துல இருக்கக்கூடிய
எல்லாரும் ஓடுகிறார்கள்ப்பா அப்படின்னு. சரி சார், 3 திருஷ்டாந்தம் சொன்னீங்களே, குமாரஹா, மகான்ருபகா, மகாபிராமணஹா, அதுவா? அது எதுக்காக சொன்னா, இது பறவைகள் மனிதர்களுக்குள்ள 3 விதமாக இருக்கிறார்கள். எல்லாம் ஒண்ணுமே தெரியாம வெறும் மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு குரூப் இருக்கு. ஒண்ணு சாமி பூதம் எதுவும் தெரியல, இப்படி இருக்கக்கூடிய நிலை. சில பேர் இருப்பான், ஏதோ 2 கட்டான தெரிஞ்சுட்டு எதுவோ தெரிஞ்ச மாதிரி நினைச்சுட்டு அவன்லாம் ரொம்ப தன்னை இன்டெலிஜென்ட்னு சொல்லி, இது ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொரு கேட்டகரி முழுமையாக அறிந்த ஞானி இருக்காங்க. சரி, இந்த 3 கேட்டகரியும் பார்த்தேன். இவங்க 3 பேருக்கு காமனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே ராத்திரி தூக்கத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பிரம்ம ஞானத்துல போய் ஒழுங்கறதுக்கு தான் ஆசைப்படுகிறார்கள். சின்ன குழந்தை, ஒண்ணுமே தெரியாத இருக்கக்கூடிய குழந்தையானது அது என்ன பண்றது, அது தூக்கத்துல இருக்கு. எதுவுமே இந்த மனசு புத்தி எதுவுமே வேலை செய்யலன்னா கூட ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. இந்த ராஜாவானவன் பெரிய சாம்ராஜ்யத்துக்கு தலைவராக இருந்து எல்லாத்தையும் அமைச்சிருக்காங்க. அவளுக்கும் இந்த தூக்கத்துல ஆசை இருக்கு. எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சு ஞானியாக இருக்கக்கூடிய மகாபிராமணனுக்கும் தூக்கத்துல போய் ஒடுங்கணும் என்ற ஆசை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தூக்கம் அப்படின்றத சொல்ல, அப்பா அந்த தூக்கத்துல ஒரு விஷயம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? அப்பா அப்பாவாக தூங்குவதில்லை, அம்மா அம்மாவாக தூங்குவதில்லை, பிள்ளை பிள்ளையாக தூங்குவதில்லை, ராஜா ராஜாவாக தூங்குவதில்லை, சேவகன் சேவகனாக தூங்குவதில்லை. எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் எல்லாம் அந்த தூங்குற பரியந்தான் இதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. தூங்கின பிறகு யாருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. சரி, அந்த தூக்கமானது எப்படி வந்தது அவனுக்கு அப்படின்னு பார்த்தா, அதுலயும் ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது சொப்பிரபமாக தான் வந்தது. ஒருத்தன் தூங்குறானா இல்லையான்னு இன்னொருத்தனால சொல்ல முடியாது. அது அவாவாளுக்கு தெரியற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வர தூக்கம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு வர தூக்கம் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்ததுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, உங்களை தவிர. உங்களுக்கு வந்த தூக்கத்தை எனக்கு எப்ப தூக்கம் வருதுன்றது என்ன தவிர யாராலையும். இப்படிப்பட்ட சாமியங்கள்லாம் அந்த தூக்கத்துல இருக்கு. அதனாலதான் இந்த தூக்கத்தை வைத்துக் கொண்டு அந்த பிரம்மத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதே மாதிரிதான் நினைச்சு பாருங்க, தூக்கத்துல எப்படி அப்பா எத்தனை பிதா அபிதா பவந்தி, எத்தனை மாதா அமாதா பவதி, எத்தனை வேதாக அவேதாக பவந்தி அப்படின்னா சொல்ற நிலை பிரம்ம ஞானிக்கும் இருக்கு. அதான் கவனிக்கணும். அவர்கள்லாம் இந்த சாஸ்திரம், அப்பா அம்மா, இந்த அட்டாச்மெண்ட், இந்த உலகம், இது எல்லாம் தாண்டினவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? இப்படி இருக்கக்கூடியது இதைத்தான் நமக்கு உபனிஷத்துகளும் காண்பிக்கிறது. கைவல்ய உபனிஷத்து அப்படின்னு என்ன காண்பிக்கிறது? சுஷுப்தி காலே சகலே விலீனே தமோ அபிபூதா சுகரூபமேதி அப்படின்னு இந்த நல்ல தூக்க சமயத்துல எல்லாமே லயமடைஞ்சிட்டு அப்ப தமசனால மூடப்பட்டவனாக இருக்கிறான், அந்த சுகரூபத்தை அடைகிறான் அப்படின்னு கைவல்ய உபனிஷத் சொல்றது. பிருகதாரண்யத்துல யார போய் வேண்டுமானாலும் கேட்டுப்பாரியா, சுகமகம் அப்ஸ்வம், நன்றாக தூங்கினேன், சுகமாக தூங்கினேன், அவேதிஷம், நான் எதையுமே அறியாமல் தூங்கினேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்ற விஷயத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சந்தேகத்தை கிளப்பினார். விஞ்ஞானமயன் ஆனந்தமயன் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாமே விருத்தி தான் சொல்றீங்க. இந்த விருத்தியானது விஞ்ஞானமயனாக இருக்கும் பொழுதும் இருக்கிறது இல்லையா? சுயுக்தியில ஆனந்தமயனாக இருக்கும் பொழுதும் இது இருக்கிறது. இது எப்படி சார் இதை புரிந்து கொண்டு? அப்பவும் விருத்தி இருக்குன்றீங்க, தூங்கும் போதும் அஞ்ஞான விருத்தி இருக்குன்றீங்க, மூச்சில் இருக்கும் போது விஞ்ஞானமயனா இருக்கும் போது ஞான விருத்தி எண்ணங்கள்லாம் இருக்கு சார், தூங்கும் போதும் எண்ணங்கள்லாம் இருக்கு சார், ஆனா அது அஞ்ஞான எண்ணமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு போடு போட்டீங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, அப்பா நெய் இருக்கு, அதுக்கு இலகின நெய், உறைஞ்ச நெய் அப்படின்னு 2 நிலைகள் இருக்கு. அது மாதிரிதான் ஆனந்தமயனும் விஞ்ஞானமயனும் 2 பேருமே விருத்திகளோட கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு இடத்துல என்ன வேற மாதிரி அது செயல்படுறது, இன்னொரு இடத்துல அது ஆனந்தமய நிலையத்தை அஞ்ஞானமும் சுகமும் இருக்கு, இன்னொரு இடத்துல அவளுக்கு ஞானமும் சுகம் துக்கம் இப்படி எல்லாம் இருக்கு.
ரெண்டுமே ஒரே நிலைதான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேண்டாம். மாண்டூக்கிய உபனிஷத்து தான் நமக்கு பிரமாணம். அது என்ன சொல்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த தூக்கத்தை பத்தி இவ்வளவு தூக்கத்தை பத்தி பேசிட்டோம், அதையும் நம்ம இப்ப பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏகீபூதா விஜான கண ஏவ ஆனந்தமயோகி ஆனந்தபுக் சேதோ முகா பிராஜ்ஞா திருதீய பாதா ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வஜ்ஞ ஏஷோந்தர்யாமி ஏஷ யோனிஹி சர்வஸ்ய பிரபவாப்யயௌஹி பூதானாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மாண்டூக்கிய உபனிஷத்துல என்ன சொல்லிட்டு அப்படின்னா ரொம்ப அழகா 65வது ஸ்லோகத்துல ஒரு விஷயத்த சொன்னார். அந்தர்முகாய ஆனந்தமயா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். உள்நோக்கிய நிலையில இருந்து அவன் என்ன பண்றான், வெளியில இருந்து இந்த மனுஷன் எல்லா காற்றையும் உள்ளுக்குள்ள இழுத்துக் கொள்ள வேணும்னு நினைக்கிறான். அவன் படுக்கையில படுத்துக்கிற வரைக்கும் அவன் ஃபேன் போடணும், கட்டி போடணும், கரெக்டா இருக்கணும், கால்லாம் சத்தம் வராம இருக்கணும், கால் தெரியாம இருக்கணும், கொத்து தெரியாம இருக்கணும் அப்படின்னு கரெக்டா போட்டு நீட்டுன்னு எல்லாம் பண்றான். இல்லன்னு சொல்ல பண்ணிட்டு அவனுடைய எண்ணம் என்ன, அவருடைய எண்ணங்களை எல்லாம் இப்போ தூங்கணும் 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 அப்படின்னு அந்தர்முகம் பண்ணுகிறான். அந்தர்முகம் உள்ள உள்நோக்கியாக சிந்தனையோட இருக்கிறான். அப்போ அவன் யாரோட ஐடென்டிஃபை பண்றான், ஆனந்தமய கோஷத்தோட அவன் இருக்கான். அப்ப என்ன செய்யறது, அப்போ அவனுக்கு இந்த பிரம்ம சுகமானது அவனுக்கு கிடைக்கிறது. அப்போ பிரம்ம சுகமானது அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா பிரம்ம சுகம் எப்படி கிடைக்கும், அந்த சுகத்தை காண முடியுமா, அதுதான் அசங்கமாச்ச, அதை என்ன வெளிப்படுத்தக்கூடியது இல்லையே. எப்போ ஆனந்தமானது வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கோ அப்பவே அது சித்தனுடைய பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய சிதாபாசன்ல இருந்துதான் வருகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த சிதாபாசனானவன் தூங்குற வரைக்கும் விஷயங்களோட பிரதிபலிச்சுட்டு இருந்தான். இப்ப இந்த சிதாபாசனானவன் வெறும் அஜ்ஞான விருத்திபிஹி அப்படின்னு அஜ்ஞான உற்பன்ன விருத்திபிஹி, உற்பன்ன அஜ்ஞான விருத்தியை அனுபவிக்கிறவனாக அப்படி தூங்கினான். இதுல ஞான விருத்திகளோட கூட சேர்ந்து துக்கம் சுக்கம் எல்லாத்தையும் பண்ணான். அப்ப அஜ்ஞான விருத்தி இருக்கு, அப்பவும் இருக்கு. இந்த அஜ்ஞான விருத்தியில இருக்கும் பொழுது இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அப்போ ஏன் சார் அப்ப முடிச்சதுதான் ரெகக்னைஸ் பண்றான் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன்ப்பா, அவன் அஜ்ஞான விருத்தியில இருக்கும் பொழுது அவனுக்கு தெரியலப்பா, அந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுது அப்பவும் எண்ணங்கள் இல்லாம மனசு இருக்கவே 24 hours மனசுல எண்ணங்கள்லாம் இருக்கும். அப்போ அது டார்மெண்டாக இருந்தது தூங்கும் பொழுது. அப்போ அஜ்ஞான விருத்தயா சூக்ஷ்மா விஸ்பஷ்டா புத்தி விருத்தயா இது வேதாந்த சித்தாந்த பாரகா பிரவதந்தி. அப்பா இந்த விஷயத்த நம்ம புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். வேதாந்தத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் நல்லா ரெக்கார்ட் பண்ணி நமக்கு வேதாந்த புத்தகங்கள்ல கொடுத்திருக்காரு. நானும் அதை வச்சுதான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அஜ்ஞான விருத்திகள் எல்லாம் சூக்ஷ்மா, ரொம்ப சூக்ஷ்மமானவைப்பா. என்ன விருத்தி விருத்திகள் எல்லாம் இருக்கு தெரியுமா, அது இப்ப முடிச்சுட்டு இருக்கும் போது உனக்கு நல்லா ஸ்பஷ்டமா தெரியும். எனக்கு என்ன பார்த்த, குடத்தை பார்க்கும்போது குடம் தெரிகிறது, கடத்தை பார்க்கும்போது கடம் தெரிகிறது, படத்தை பார்க்கும்போது படம் தெரிகிறது, புத்தகத்தை பார்க்கும்போது புத்தக எண்ணம் தெரிகிறது, ஐபேடை பார்க்கும்போது ஐபேட் எண்ணம் தெரிகிறது, சேரை பார்க்கும்போது சேர் எண்ணம் தெரிகிறது, டேபிளை பார்க்கும்போது டேபிள். ஒவ்வொரு விருத்தி எனக்கு தெரியுது சார். இதெல்லாம் ஸ்பஷ்டமா முடிச்சுட்டு இருக்கும்போது தெரியுது. ராத்திரி தூங்கும் பொழுது அப்ப தூக்க விருத்தி மாத்திரம் இருந்தது. அந்த தூக்கம் எண்ணம் அப்படின்னு ஒண்ணு இருந்து அது எனக்கு ஸ்பஷ்டமாக தெரியவில்லை. ஏன், அது ரொம்ப சூக்ஷ்மா இருந்துதான். மனசுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த எண்ணங்கள் அதை போது நினைத்து கொண்டுதானே சார் இருக்கணும். அப்பவும் என்ன பண்ணிருக்காது, டார்மெண்டா இருந்தது. அப்பவும் எண்ணத்தோட தான் இல்லை, இன்னும் மனசே இல்லாம நிலை இல்லை, மனசு தெரியாத நிலையில இருக்கும், அஞ்ஞானத்துல இருக்கும், அவ்வளவுதான். அப்பவும் இந்த மனசு அதனுடைய சுபாவம் என்ன, நெருப்பினுடைய சுபாவம் எப்பொழுதுமே 24 hours சுட்டு கொண்டுதான் இருக்கும். அது தண்ணியினுடைய சுபாவம் எப்பொழுதுமே சில்லென்று தான் இருக்கும். இது அதெல்லாம் சுபாவங்கள். அப்படி இருக்கும்போது மனசுடைய சுபாவம் எண்ணுவது என்பதுதான். எண்ணுவது என்பது அங்க இருக்க மாதிரி தெரியல, சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால தெரியல. புத்தி காலையில எழுந்த உடனே அது ஸ்பஷ்டமா தெரியறதுப்பா. இந்த விஷயத்தான்
வேதாந்த சித்தாந்த பாரகாக. இந்த வேதாந்த சித்தாந்தத்துல பாரம் அப்படின்னாக்கா கரை, பாரகாக கரை கண்டவர். இந்த வேதாந்த சித்தாந்தத்தை கரை கண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் இதை பிரவதந்தி, இப்படித்தான் இதை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். இப்படித்தான் பேசுகிறார்கள் அப்படின்னு. வேதாந்த சிந்தகங்கள்லாம் பேசுறாங்க சார், அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா சார்? அதுக்குதான் நான் சொன்னேன். மாண்டூக்கிய உபனிஷத்துல சுஷுப்தஸ்தானஹா ஏகீபூதா பிரஜான கணஹா சேதோ முகா அப்படின்னு சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னேன். நம்ம முன்னோர்கள்லாம் வேதாந்த சித்தாந்தத்தை அறிந்தவர்கள், கரை கண்டவர்கள் எல்லாம் அவர்கள் வாயை திறந்தாலே வேதம் தான் வரும், வேதாந்தம் தான் வரும். அந்த வேதாந்தமாக இருக்கக்கூடிய மாண்டூக்கிய உபனிஷத்துல நரசிம்மதாபினி உபனிஷத்து, இதுல எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் கிளியர் கட்டா சொல்லிருக்குப்பா. அஞ்ஞான விருத்தி எல்லாம் சூட்சமா இருக்கு, புத்தி விருத்தி எல்லாம் ஸ்பஷ்டமாக இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் சொன்ன வேதாந்த சித்தாந்தத்துல கரை கண்டவர்கள் சொல்றாருன்னு அவங்க எப்படி சொல்றார்கள்? நீ அடுத்த கேள்வி கேட்டான்னாக்க இதெல்லாம் மாண்டூக்கியத்துல விசாரிச்சிருக்குப்பா. மாண்டூக்கிய தாபினியாதி ஸ்ருதிஷு ஏதது அதிஸ்புடம் 67வது ஸ்லோகம். ஆனந்தமய போக்திருத்வம் பிரம்மானந்தேஜ போக்யதா அப்படின்னு சொல்ற இடத்துல ஆனந்தமயனாக இருக்கக்கூடிய அவனுக்கு இந்த பிரம்மானந்தத்தினுடைய அனுபவிக்கும் தன்மையானது இருக்கிறது அப்படின்னு சொல்றது எது? மாண்டூக்கிய தாபின்யாதி ஸ்ருதிஷு. மாண்டூக்கியம், நரசிம்ம உத்தரதாபனியம் முதலான ஸ்ருதிகளில் ஏதது அதிஸ்புடம் ரொம்ப கிளியராக எடுத்து காட்டியிருக்காருவா அப்படின்னு சொல்லி அந்த மாண்டூக்கிய உபனிஷத்துல என்னதான் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா இன்னொரு தடவை சொல்ற. ஏகி பூதா விசுப்தஸ்தா பிரஜான கணசாங்கதா ஆனந்தமய ஆனந்தபுக் சேதோமய விருத்திபிஹி அப்படின்னு சொல்லி நல்ல தூக்கத்துல இருக்கும் பொழுது அந்த ஆனந்தமயனானவன் ஒருவனாக இருக்கிறான். கெட்டியான அறிவு பிரஜான கணமாக இருக்கிறான். அவ்வளவு சேதோமயமான விருத்திகளை சித் பிரதிபிம்பத்தோடு கூடிய அஜ்ஞான விருத்திகளை கொண்டு இருக்கிறான். அதுதான் கவனிக்கணும். அங்கேயும் அஜ்ஞான விருத்தி இருக்கு, அங்கேயும் சித் பிரதிபிம்பம் இருக்கு. இங்க சிதாபாசன் கிளியரா தெரியுது, அங்க கிளியரா தெரியல, அவ்வளவுதான் சூக்ஷ்மமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தை பிரஜான கணஹான்ற பதத்தின் மூலமாக சொல்லியிருக்கார். ஒருவராக இருக்கிறார் என்றதை சொல்லியிருக்கார், சேதோமுகனாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னுத்தையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த ஏகீபூதனாக இருக்கிறார்னு எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, விஞ்ஞானமய முக்கியை யோரூபை யுக்த புராதுனா நலயேன ஏகதாம் பிராப்தா பகுதுண்டல பிஷ்டவது அப்படின்னு என்ன சொன்ன. விஞ்ஞானமயனாக முன்னாடி இருந்து கொண்டு அது இதுன்னு அறியணும் அறியணும் அறியணும்னு இவன் அலைஞ்சு கொண்டு இருந்தான் ஜாகிரத்துல இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படி இருந்தது. இப்போ ராத்திரி எல்லாம் லயம் ஆயிடுச்சு. லயமான உடனே என்ன ஆச்சு, பல விருத்திகளோட இவன் அலைஞ்சிட்டு இருந்தான். காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை விதமான எண்ணங்கள், லட்சக்கணக்கான எண்ணங்கள் அவனுக்கு. இதை பாக்குறான், அதை பாக்குறான், இதை பண்றான், இதை பாக்குறான், தொலைக்கணும்னு நினைக்கிறான், பைய எடுத்து வைக்கிறான், துணி எடுக்கிறான், அதை எடுத்து வைக்கிறான், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் பண்ண, இத மாதிரி காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் 11 மணி வரைக்கும் எத்தனை கணக்கற்றதான எண்ணங்கள்லாம் இருந்தது. அது எல்லாம் இப்ப ராத்திரி என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாம் லயமா போய் ஒன்றாக ஆகிவிட்டது. லயேன ஏகதாம் பிராப்தா, அது எல்லாம் இப்போ ஒன்றாக லயம் அடைந்து விட்டது. இது எப்படி அப்படின்னு எக்ஸாம்பிள் வேணுமா? பகுதுண்டல பிஷ்டவது, எத்தனை அரிசிகள் பாருங்க. நீங்க இட்லிக்கு மாவு அரைக்கிறீங்க, அந்த இட்லி மாவு இருக்க அது இப்ப என்னவா இருக்கு, ஒரு மாவு ஒன்றா இருக்கு. ஆனா உண்மையிலேயே அது ஒன்னா யோசிச்சு பாருங்க. பல அரிசிகள் சேர்ந்துதான் பகு தண்டுல புஷ்டவத்து. இந்த பல அரிசிகள் சேர்ந்து ஒரு மாவாக ஆகி ஒன்றாக இருக்கும் தன்மை அடைந்தால் போல இங்க என்னாச்சு, பிரஜானானி புரா விருத்தி விருத்தையா,
முன்னாடி ஜாகிரத் முதலிய நிலைகள்ல அவ்வளவு எண்ணங்கள் எண்ணங்கள் எண்ணங்களாக இருந்ததெல்லாம் அதக்கனோ அபவது, அது இப்ப எல்லாம் தடித்து வெறும் ஒரு கணமா ஒரு கட்டியாக ஆகிவிட்டதுப்பா. கணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிமபிந்தூனாம் உதேசே யதா ததா. எப்படி வடதேசத்துல இந்த பனித்தவலைகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஐஸ் கட்டி மாதிரி காணப்படுகிறதோ, அந்த ஐஸ் என்ன பலவிதமான புளூரல்ல இருக்கக்கூடிய தண்ணி தானே எல்லாமே. இங்க எப்படி அரிசி மாவுல பலவிதமான அரிசிகள்லாம் ஒன்னாச்சோ, அத மாதிரி நம்மளுடைய மனுஷனுடைய பலவிதமான எண்ணங்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்டியாக ராத்திரி ஆகி ஒரு இடத்துல பிரஜான கணனாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்போ ஏகீபூதகாவை விளக்கினார், பிரஜான கணஹா அப்படின்னு மாந்துக்கு சொன்னதுல விளக்கினார். அதுக்கப்புறம் 72வது ஸ்லோகத்துல சேதோ முகஹா அப்படின்னு சொன்னாரு. அது இப்ப சொல்றாரு, அஜ்ஞான பிம்பிதா சித் ஸ்யாத் முகம் ஆனந்த போஜனே உக்தம் பிரம்ம சுகம் த்யக்த்வா பகிர் யாதி அத கர்மணா. அஜ்ஞானத்துல இருக்கும் பொழுது அப்பவும் சிதாபாசன் இருக்கான், மனசு இருக்கத்தான் இருக்காங்க. மனசு தனியா இயங்கா, சித்து இல்லாம மனசு இயங்காது. அப்போ அஜ்ஞான பிம்பிதா சித்து, அஜ்ஞானத்துல பிரதிபம்பிக்கிற சைத்தன்யம் அங்க இருக்கு. அந்த சைத்தன்யமானது முகம் ஆனந்த போஜனே, இது ஒரு முகமாக இருக்கிறது, இது ஒரு வழி, இது ஒரு கதவு, கதவு மாதிரி இருக்கு. இந்த கதவு எப்படி வருது அப்படின்னாக்கா, ஏன் கதவுன்னு சொல்ற அப்படின்னா, மூச்சின் இருக்கான், மூச்சின் ஒண்ணு எல்லாம் டயர்டாயி அப்படி போய் படுத்தான். படுத்த உடனே ஒன்னு சின்னதா ஒரு கனவு, ஏதோ நினைச்சது அப்படி வருது. நேரம் தூக்கத்துக்கு போயிட மாட்டான். ஒரு சின்ன கனவு மாதிரி ஏதோ அவனுக்கு இப்போ இருக்கிறதும் சம்பந்தம் இல்லாததும் ஒன்னா சேர்ந்து ஒரு கனவா வந்து அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தூக்கமானது வருகிறது. அதற்கு பிறகு தூக்கத்துல இருந்து ஏதோ ஒண்ணு அப்படி வந்து அதுக்கப்புறம் தான் அவனுடைய கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவனுடைய சென்சஸ் எல்லாம் பேக் இப்படி வருகிறது இல்லையா. அஞ்ஞானத்துல பிரதிபிக்கிற சைத்தன்யம் தான் ஆனந்தத்துல பண்ணி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சாதனமாக இருக்கிறது, ஒரு கதவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த அனுபவம் ஒரு கதவு, ஆனந்தமயன்றது ஒரு கதவு மாதிரி இருக்கும். அந்த ஆனந்தத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அந்த ஆனந்தமயத்துல அந்த ஆனந்தமானது தெரிகிறது. அதுதான் சுத்தம் பிரம்ம சுகம் த்யக்த்வா. அப்படிப்பட்ட பிரம்ம சுகத்தை அப்ப ஏன் சார் அவன் விடுறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய கர்மாவானது பாருங்க, அவன் அழகா பிரம்மத்துக்கிட்டே இருந்தானே, அப்படியே இருக்க வேண்டியதானே. எழுந்தாச்சு 6 மணிக்கு, எழுந்த பிறகு 6 மணி ஆயிடுச்சு, போச்சுட்டான். ஒரு அப்படியே நல்ல தூக்கத்துல இருந்தான். தூக்கத்துல இருந்து அப்படி ஒரு சின்ன கனவு மாதிரி ஒண்ணு வந்து இப்ப முழிச்சுட்டான். முழிச்சுட்ட உடனே அவனுக்கு எல்லாம் ஞாபகம் தள்ளியோ, ஆபீஸுக்கு போகணும், மார்கழி மாசம் எழுந்துக்கணும், குளிக்கணும், பூஜை பண்ணணும், ஆபீஸுக்கு போகணும், இன்னைக்கு அதால நாளைக்கு அதால போன் பண்ணோம், அவனுக்கு காரணிச்சிட்டோமா அப்படின்னு அத்தனை கர்மாவும் அவனுக்கு வந்து அந்த பிரம்ம சுகத்தை அனுபவிக்க விடாம பண்ணிருக்க. இது ஏன் என்று கேட்டா, கர்மனா, அதான் சார் நீங்க பண்ண கர்மா. இந்த கர்மாவசத்தினாலதான் நீங்க தூக்கத்துல இருந்து வெளியில வரீங்க சார் இல்லையா. நீங்க முடிச்ச உடனே பாருங்க, கிளாஸ்லயே கூட நல்லா ஆனந்தமா தூங்கிட்டே இருக்கும். கிளாஸ் முடிஞ்ச உடனே ஐயோ இப்ப போனோம் சார், இப்ப போனோம், பஸ் பிடிக்கணும், கிளாஸுக்கு போனோம், எத்தனை பிரச்சனைகள்லாம் வந்துருக்கு பாருங்க. அத மாதிரி இந்த கர்மாவனால ஆட்கொள்ளப்பட்டுதான் இவன் பேக்கிங் உள்ள வந்து இப்படி அலையறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் சேதோமுகா அப்படின்னு மாண்டிக்கோ விஷயத்துல இதை வைத்து ஆச்சாரியா இப்படி வியாக்கியானம் பண்ணார். இப்படி ஏகீபூதா பிரஜானகனகா சேதோமுகா இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ டாபிக் மாறுறது அப்படின்னு சொன்னா, கர்மனா பகிர்யாதி அப்படின்னு சொன்னார். கர்மா, அவன் செய்த கர்மாவனால ஈர்க்கப்பட்டு இந்த பிரம்ம சுகத்துல அவனால ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியல.
இத மறந்து வெளியில போயிடுகிறது இந்த சித்த சேதோமுகமா இதுவரைக்கும் உள்ள இருந்த சித்தானது இந்த சிதாபாசனானவன் அஞ்ஞான விருத்தியில இருந்து ஞான விருத்திக்கு வெளியில வந்து பலவிதமான இன்னல்களும் பலவிதமான எதிர்பார்ப்புகளுக்கும் ஆளாகி விட்டான் அப்படின்னு தெரியுது. எல்லாம் காரணம் என்ன சொல்ல தெரியல. வேணா ஒரு காரணம் சொல்லலாம், கர்மனா அவன் செய்ய கர்மாதான் காரணம். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அவன் சந்தோஷமா இருந்திருக்க கூடாது, பிரம்மத்துக்கிட்ட பக்கத்துல இருந்தானே என்ன அப்படின்னு பாருங்க. இப்ப இது எப்படி சார் தெரியும்? இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே, இது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, கர்மாதான் காரணம் அவன் விழிப்பு நிலைக்கு வருவதற்குன்னு சொல்றீங்க. எங்களுக்கு அது புரியுது, கரெக்டா தானே இருக்கு. நம்ம ஏன் காத்தால எழுந்துக்கணும், ஏன் அப்படி அவஸ்தை பண்ணோம்? நாம செய்த கர்மா தான், வேற என்ன காசா இருக்கும்? கர்மா தீரிய ஒத்துண்டுதான் ஆகலாம், அது புரியுது. பட் இப்ப எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, கைவல்ய உபனிஷத் அப்படின்னு இவருக்கு ரொம்ப பிடிச்சமான உபனிஷத், ஏற்கனவே கூட சொல்லியிருக்காரோ இல்லையா, அந்த உபனிஷத்துல அதர்வன உபனிஷத்துல இது கிளியரா சொல்லிருக்குப்பா. கர்ம ஜன்மாந்தரே அபூத் இல்லையா, கர்மா எப்ப இன்னைக்கு நேற்று நீங்க பண்ணலப்பா, அது ஜன்மாந்தரே அபூத், முன் பழைய ஜென்மாக்கள்ல இந்த கர்மா எல்லாம் செய்யப்பட்டதுப்பா. அபூத்து எது தது யோகாது புத்தியதே புனஹா, அதனுடைய சேர்க்கை தான் இப்ப வந்துட்டு வந்ததுனால உங்களை முழிக்க வச்சுட்டு, புத்தியதே அப்படின்னா உங்களை முழிக்க வைத்து விட்டது, விழித்துக் கொள்ள வைத்து விட்டது, புனஹா திரும்பவும் அப்படின்னு நான் சொல்லப்பா. இது கைவல்ய சாகாயாம் கர்மஜோபோதீரிதா, கைவல்ய உபனிஷத்துல இந்த பூர்வ ஜென்ம கிருத கர்மாவனாலதான் இந்த விழிப்பு நிலையானது ஏற்படுகிறது ஒவ்வொருத்தருக்கும். ஏதாவது நான் முடிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிய, இதுதான் கர்மாதான்பா காரணம் அப்படின்னு கைவல்ய உபனிஷத் நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தானே உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்தானது கர்மாவனாலதான் இந்த விழிப்பு போதகா, கர்மஜகா போதகா ஈரிதா, கர்மாவனால உண்டானதுதான்பா இந்த விழிப்பு நிலை என்பது. அதனாலதான் நீங்க எல்லாரும் ஒரு ஸ்டேஜ் ஆனோன்னு யாராலையும் ரொம்ப நேரம் எல்லாம் தூக்க முடியாது, மூச்சுட்டு தான் ஆகணும். அந்த கர்மா உண்டாது. கொஞ்ச நாள் அவன் ஆனந்தமா தூங்குவான். நம்ம கூட கொடுத்து வச்சவன் சார் நல்லா தூங்குறான் சார் அப்படின்னா, கொடுத்து வைத்தது எவ்வளவு நேரம் இருக்கோ அது வச்சுதான் தூங்குவான். அதுக்கப்புறம் அவன் மூச்சுதான். கொடுத்து வைக்கலன்னாக்க மூச்சுட்டு தான் ஆகணும். அதான் நம்ம சொல்றோம், கொடுத்து வச்சவன் சார் தூங்குறான்னா கரெக்ட் தான், அது கொடுத்து வைத்தவன். இது எப்படி தெரியாது? கைவல்ய உபனிஷத்துல சொல்லி இதெல்லாம் ஜென்மாந்தரே கர்ம அபூத்து, நல்லா போன ஜென்மால இந்த கர்மாவானது செய்யப்பட்டிருக்கிறது. தத் யோகாது, அதனாலதான் புத்தியதே குணம், அதனாலதான் என் திருப்பியும் விழித்துக் கொள்கிறான் என்று. இது கைவல்ய சாகாயாம், கைவல்யம் உபனிஷத் எனக்கூடிய அத்வைத அதர்வன வேதத்துக்கு சேர்ந்த சாக்கையில் ஒவ்வொரு சாக்கையிலும் ஒரு உபனிஷத் இருக்கும். அதனால அதர்வ சாக்கையை சேர்ந்ததான கைவல்ய சாக்கையில கைவல்ய உபனிஷத்து இருக்குப்பா. அந்த கைவல்ய சாக்கையில இருக்கக்கூடிய கைவல்ய உபனிஷத்து தைத்திரிய சாக்கையில இருக்கக்கூடிய தைத்திரிய உபனிஷத் மாதிரி, கட சாக்கையில இருக்கக்கூடிய கட்டோபனிஷத் மாதிரி, சாந்தோக்கிய சாக்கையில இருக்கிற சாந்தோக்கிய உபனிஷத் மாதிரி, கைவல்ய சாக்கையில இருக்கக்கூடிய கைவல்ய உபனிஷத்து என்ன சொல்றது? கர்மஜா போதஹா ஈரிதா, கர்மாவனால உண்டாச்சு கர்மஜா, பங்கத்திலிருந்து உண்டாச்சு பங்கஜம், நீரிலிருந்து உண்டானது நீரஜா இல்லையா தாமரை, இல்ல அப்படி சரத்துல இருந்து உண்டானது சரோஜா, வனத்திலிருந்து உண்டானது வனஜு, யோனியிலிருந்து உண்டானது யோனிஜம், ஸ்வேதத்திலிருந்து உண்டானது ஸ்வேதஜம், அண்டத்திலிருந்து உண்டானது அண்டஜம் அப்படின்னு சொல்ற மாதிரி கர்மாவனால உண்டானதுதான் விழிப்பு போதா ஈரிதா. கர்மாவினாலதான்பா இது விழிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னார். சரி சார், சுஷுப்தியில பிரம்மானந்த அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க இது வரைக்கும் என்ன சொன்ன, அஜ்ஞான விருத்தியும் இருக்கு, சிதாபாசனம் இருக்கான், சித்தும் இருக்கு. இந்த சிதாபாசனுடைய அலட்சம் நின்னதுனால அந்த இடத்துல ஆனந்தமானது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது. அதனால அங்க பிரம்மானந்தத்தினுடைய அனுபவமானது
ஏற்பட்டது இவனுக்கு, ஆனந்தமாக தூங்கினேன்னு எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோட சுகமாக நகிஞ்சிதவேதிசம்னு சொல்றான். இந்த ஆனந்தம் பிரம்மானந்த அனுபவம் மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன கதம், இதை எப்படி சொல்றீங்க, எந்த அடையாளத்தை வச்சிருந்து சார் நீங்க சொல்றீங்க பிரம்மானந்தம் இருக்கும் அப்படின்னு? பாருங்க, நம்மளுடைய சொரூபம் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம், விஞ்ஞானம், ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்மா. நம்முடைய நிலை என்ன அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லி தருது. நீங்கள் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு என்ன பார்த்து சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஹரண்டா என்கிட்ட எப்படி அக்னியில சூடு இருக்கோ, எப்படி தண்ணியில சீதளமான ஒரு தன்மை இருக்கோ, அப்படி என்கிட்ட அந்த ஐயன சொல்லக்கூடிய அந்த நான்ல ஒரு ஆனந்தமானது இருக்கத்தான் இருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா? இதுதான் என்னுடைய சொரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த சுஷுப்தியில தான் அது தெரியறதுக்கான அடையாளம் இருக்கிறது. எப்படி அப்படின்னு 74ல சொல்ற, கஞ்சித் காலம் பிரபுத்தஸ்ய பிரம்மானந்தஸ்ய வாசனா அனுகச்சேத்யதூஷ்ணீம் ஆஸ்தே நிர்விஜயத் சுகி. கஞ்சித் காலம் பிரபுத்தஸ்ய பிரம்மானந்தஸ்ய வாசனா அனுகச்சேத்யதூஷ்ணீம் ஆஸ்தே நிர்விஜயத் சுகி. எக்ஸாம்பிள் நல்ல சின்ன பசங்க பார்க்கலாம் இல்லையா, விரிவாகிட்டையும் பார்க்கலாம். ஆனா நம்ம வெக்கப்பட்டு வெளியெல்லாம் சொல்ல மாட்டோம், இதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு தயார் இல்லை. ஏன்னா நம்ம நாகரீகம்லாம் மாறி போச்சு. பசங்க கிட்ட நீங்க பண்ணலாம். கஞ்சித் காலம் பிரபுத்தஸ்ய, பிரபுத்தஸ்ய விழித்து கொண்டவனுக்கு கஞ்சித் காலம் கொஞ்ச நேரம் நீங்க பாருங்க, கொஞ்ச நேரம் அவனுக்கு தூங்கி எழுந்தோடனே உலகத்துக்கே வரமாட்டான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதனால தூங்கி எழுந்த உடனே ரொம்ப ஜாகிரதையா உட்கார்ந்துட்டு போன அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா இவ்வளவு நாள் அவன் குடும்பத்தோட ஒன்றி அந்த ஆனந்தத்தை தூங்கி அனுபவிச்சுட்டு திடீர்னு அவனை நீங்க எழுப்பிட்டீங்கன்னா அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியல. அந்த பிரம்மானந்தத்தினுடைய வாசனை கொஞ்ச நேரம் அவன்கிட்ட இருக்கும். என்ன அதனாலதான் அவன் என்ன பண்றான், எதா அது அந்த பிரம்மானந்த வாசனை அவனுக்கு வரதுனாலதான் இல்லையா, அவன் என்ன பண்ணான், வீட்டு கொண்ட உடனே என்ன பண்றான், கொஞ்ச நேரத்துக்கு அந்த அனுகச்சேது, அந்த வீட்டுக்கு கொண்டவன் கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிரம்மானந்த வாசனா அனுகச்சே, பிரம்மானந்த வாசனையினால அவன் கூடவே போறதுனால அதை இருக்கிறதுனாலதான் எதா தூஷ்ணீம் ஒண்ணுமே செய்யாம என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா அப்படியே உட்கார்ந்துருக்கான். ஒண்ணுமே வீட்டு கொண்ட உடனே அப்படியே அந்த சுக உணர்ச்சி இன்னும் அவங்ககிட்ட இருக்கு, அப்படியே உட்கார்ந்துருக்கான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு நிர்விஷயா எந்த ஒரு விஷயமும் இன்னும் அறிவுக்குள்ள போறல. அவனுக்கு எந்த விஷயமும் அவனுடைய அறிவுக்குள்ள போறல, நிர்விஷயமாக இருக்கான். பாருங்க, அப்ப அவன் சுகமா இருக்கான், அந்த ஆனந்தத்தை இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நேரத்துல எல்லா கவலைகளும் வந்துட்டு அவன் திருப்பாயிட்டான், ஆனந்தத்துல இருந்தன்றதெல்லாம் எல்லாத்தையும் மறந்தாச்சு. அவ்வளவுதான், ஜெகத்தே ஆரம்பிச்சிருக்கு அவனுக்கு. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் இல்ல. அதெல்லாம் வேதாந்த கிளாஸ்ல வேலை இல்லாதவர்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம உட்கார்ந்துருப்போமே தவிர அவளுக்கு இருக்கிற காரியத்துல காத்தாடு எழுந்து இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எல்லாம் டைம் இல்ல. அதுக்கப்புறம் வந்துடுறான், அவன் போயிட்டா மறந்து போயிடுறான், நம்ம பிரம்மானந்தத்துல இருந்தோம் அப்படின்றதான். இதோட இந்திரியங்கள்லாம் டயர்ட் ஆனோட திருப்பி சாயங்காலம் ஆனோடனே அவனுக்கு அந்த ஆசை திருப்பியும் வரும். இனி போய் தூங்கணும், அந்த பிரம்மத்தோட கொஞ்சம் யுனைட் ஆகணும், அந்த வாசனை நமக்கு வேணும், ராத்திரி தூங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமானது டயர்ட் ஆனவுடனே எப்படி அந்த சேனபக்ஷிக்கு வந்ததோ இல்லையா, அந்த சகுனிக்கு வந்ததோ, அந்த பாலனுக்கு வந்ததோ, அந்த ராஜாவுக்கு வந்ததோ, அந்த மகாபிராஜனுக்கு வந்ததோ, அது மாதிரி எல்லாருக்கும் வருது அப்படின்ற தெரியுது. அப்போ
அதுலேயே இருக்க வேண்டியது தானே என்ன அப்படின்னாக்க என்ன ஏன் சார் வந்துடுறது அப்படின்னு சொன்னா அதுலயே இப்போ நீங்க சொன்னீங்க தூங்கி எழுத கர்ம வசத்தினால போச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கர்மாவை அடிக்கிற மாதிரி தூங்கி எழுதவுடனே ஒரு நிமிஷம் அவனுக்கு அந்த பிரம்மானந்தத்தினுடைய வாசனை இருந்தது. சரி, அது ஏன் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது? இருக்கலாமா இல்லையா? அதுக்கப்புறம் வேக்கிங் வந்துட்டு கர்மா வந்துட்டு அவன் போடுறான். அது ஏன் நீட்டிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கும் காரணம் கர்மா தான்பா. கர்மபிஹி பிரேரிதா பச்சாதே நானா துக்கானி பாவயன் ஷனைஹி விஸ்மரதி பிரம்மானந்தம் ஏஷோ கிலோ ஜனஹ. கர்மபிஹி பிரேரிதா பச்சாதே நானா துக்கானி பாவயன் ஷனைஹி விஸ்மரதி பிரம்மானந்தம் ஏஷோ கிலோ ஜனஹ. அகில ஜனங்களும் எல்லா ஜனங்களும் மாட்டிட்டு முடிக்கிறோம். நான் இல்ல நீங்க இல்ல எல்லாரும். ஏன் அந்த நிலையை இருக்க விடாம பண்றதுக்கு காரணம் என்ன? கர்மபிஹி. எல்லாம் நம்மளுடைய கர்மாக்கள் தான். கர்மாக்களால் பிரேரிதா, அதனால தூண்டப்பட்டு ஏவப்பட்டு பஷாத் பிறகு அகிலஹா ஜனஹா, இந்த ஜனங்கள் எல்லாரும் கர்மபிஹி பிரேரிதா தன்னே கர்மாவனால தூண்டப்பட்டு பிறகு என்ன தேவையான நானா துக்கானி பாவையின் பலவிதமான துக்கங்களை எல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சு. அதனால அவன் என்ன பண்றான்? ஷனைஹி விஸ்மரதி. இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்த உடனே அவனுக்கு அந்த பிரம்மானந்தத்துல தான் இருக்கணும், பிரம்மானந்தத்துல நம்ம இருந்ததை கொஞ்சம் கண்டினியூ பண்றோம்ன்றத கூட மறந்து தொலைச்சுடுவான். நமக்கு பேசும்பொழுதுதான் அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்ப அதெல்லாம் பிரம்மானந்தத்துல இன்னும் கொஞ்சம் இருக்கலாமா கூட நினைக்க தோணல. அந்த கர்மா அவ்வளவு பலவத்தா அவனை இழுத்துட்டு அந்த துக்கத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்காரு. எழுந்த உடனே ஷனைஹி விஸ்மரதி பிரம்மானந்தம். முள்ள முள்ள அவன் என்ன பண்ணா அந்த பிரம்மானந்தத்தைய மறந்து விடுகிறான் சார். விஸ்மரதி, அவன் அந்த பிரம்மானந்தத்தை மறந்துதான். இதுதான் அகில ஜனம், இதுதான் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ். கர்மபிஹி பிரேரிதா பச்சாதே நானா துக்கானி பாவையன்னே ஷனைஹி விஸ்மரதி பிரம்மானந்தம். அவன் ஏன் அதுலயே இருக்க மாட்டான்னு கேட்டல, அதுல இருக்க மாட்டான். கர்மாவானது அப்படி அவனை உத்தரவு பண்ணிருந்தது அப்படின்னு சொன்னார். இப்ப பாருங்க, நான் சொன்னதுல தப்பு இல்ல அப்படின்றது விஜயரஞ்சர் எவ்வளவு அழகா பேசுறாரு. நான் சொன்னதுல தப்பு இல்ல. நீங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒரு பட்சபாதம் இருக்கு. எல்லா தூக்கத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்கணும்னு பாக்குறான். தூங்கி எழுந்த உடனே கொஞ்ச நேரம் அதே நிலையில இருக்கலாமா அப்படின்ற ஒரு அபிமானம் இருக்கதானே இருக்கு எல்லாருக்கும். யாரும் எஸ்கேப் பண்ண முடியாது. எனக்கு இல்ல உனக்கு இல்லன்னு நம்ம நாகரிகத்தை கட்டி சொல்றது இல்லையே தவிர எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. பக்ஷபாதோ தினே தினே பிரம்மானந்தே குணாம் தேன பிராக்யோஸ்மின் விவதே தகா. இதற்கு முன்னாடி அவனுக்கு அந்த பிரம்மாத்துல அடையணும் ஆசை. கொஞ்சம் தூங்கத்துக்கு முன்னாடி அந்த பிரம்மா தூங்கினாதான் நமக்கு எல்லா கவலையும் மறக்கும். எல்லா கவலையும் மறக்கணும்னா என்ன அர்த்தம்? துக்க நாசம் வேணும். துக்க நாசத்தை தான் நாங்க பிரம்மானந்தம் சொல்றோம். நீ என்ன புரிஞ்சுக்கல, அதனால துக்க நாசம் வேணும். எல்லாரும் என்ன பண்றோம்? அப்ப ரொம்ப அலைஞ்சாச்சு, எப்படியாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு காத்தால வேலைக்கு போக முடியும் அப்படின்னு அந்த சுகத்தை நாடிக்கிறான். தூங்கிக்கிறான். தூங்கி எழுந்த உடனே இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தூங்க இருக்கலாம் போல கொஞ்ச நேரத்துக்கு சூக்ஷ்மமா உட்கார்ந்துருக்கான். இப்படி பிராகு ஊர்வம், தூக்கத்துக்கு பிராகு, தூக்கத்துக்கு ஊர்வம் பின்னாடி, நித்ராயாக தூக்கத்திற்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கூட மனிதர்களுக்கு தினே தினே பட்சபாதகா, டெய்லி இந்த விசேஷ அபிமான பட்சபாதம் இருக்கு. தூங்காம இருக்கணும்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. 2 நாள் ஆச்சுன்னா 3வது நாள் தூக்கத்துக்கு போடுவான். மிஞ்சி போச்சுன்னா 1 நாள் 2 நாள் சமாளிப்பானே தவிர
அந்த பட்சபாதம் அவனுக்கு இருக்கதா இருக்கு தூக்கத்துக்கிட்ட. எல்லாரும் தூக்கத்துக்கு ஆசைப்படுறது, தூக்கத்துக்கு முன்னாடியும் அந்த பிரம்மானந்தம் இருக்கிறதுனாலையும் தூக்கத்துக்கு பிறகும் அந்த பிரம்மானந்தம் இருக்கக்கூடியதுனாலையும் டெய்லி இந்த பிரம்மானந்தத்துக்கு அவன் ஆசைப்படுகிறான். ஆனா சொல்ல தெரியல அப்படின்றதுதான் பிரணாம் இல்லையா. மனிதர்களுக்கு இது சாதாரண மனிதர்களுக்கு தினே ஒவ்வொரு நாளும் இந்த பிரம்மானந்தத்துல ஒரு விசேஷ அபிமானம், ஒரு பட்சபாதம், இதை எல்லாரும் அடையணும். தூங்காமல் இருக்கணும்ன்ற விபட்சபாதமே கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் தூங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த விஷயத்துல பிராஜ்யா அஸ்மின் விபதேதகா, இந்த விஷயத்துல எந்த அறிவாளிச்சாரி என் கூட பேசுறதுக்கு வருவான், விவாதம் பண்றதுக்கு வருவான், யாரு பண்றானோ அவனுக்கும் அந்த பட்சபாதம் இருக்கு, தூக்கம் பண்ணணும் அப்படின்னு. அதனால nobody is going to push. However educated you are, however intelligent you are, you have to accept all these simple facts in life அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். இது எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா 45வது ஸ்லோகத்துல தூக்கத்துக்கு முன்னாடி இது வருது அப்படின்றத என்ன சொன்னார். சத்ரமஸ்ய அபனுத்யர்த்தம் ஜீவோ தாவேத் பராத்மனி தேனைகம் பிராப்ய தத்ரஸ்யா பிரம்மானந்த ஸ்வயம் பவேத் அப்படின்னு முதல்லயே 45வது ஸ்லோகத்துல மனுஷனுக்கு இருக்கக்கூடிய துவைத்தத்தினால வரக்கூடிய பெயின், சுமைகள் இதெல்லாம் இருக்கு சார். இதுல இருந்து இவன் போகணும்னு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான். அஸ்ரமஸ்ய அபனுத்யர்த்தம், அந்த என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு நினைத்து கொண்டுதான் ஜீவஹா பரமாத்மனி எல்லாம் அந்த பரமாத்மா கிட்ட போனோம். பரமாத்மா கிட்ட போனா அவனை அறியாமையே அவனுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவை நோக்கி போறான் சார். அவன் நான் யாரும் இதுக்கு விதிவிலக்கே இல்லை. அது நாஸ்திகனா இருக்கணும், ஆஸ்திகனா இருக்கணும், அது ஃபாரினரா இருக்கட்டும், அங்கா இருக்கட்டும், ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், ராணியா இருக்கட்டும், யாரு இருந்தாலும் பிராமணனா இருக்கட்டும், சத்திரியனா இருக்கட்டும், எல்லாரும் அந்த பரமாத்மாவோட போய் சேரணும்னு ஆசைப்பட்டுதான் இருக்கு போறாங்க. ஏன ஐக்கியம் பிராபிய பிரம்மானந்த ஆசயம் போல் அந்த ஐக்கியத்தினால அவனுக்கு பிரம்மானந்தம் கிடைக்கிறது. 45ல சொன்னது பிராகுக்கு வச்சுக்க, இது வியாக்கியானமா. அதுக்கப்புறம் பிறகு 74ல சொன்ன கஞ்சித் காலம் பிரபுத்தஸ்ய பிரம்மானந்தஸ்ய வாசனா, அங்க வர சொன்ன பத்தியா, விழித்து கொண்ட பிறகு இந்த பிரம்மானந்தத்தினுடைய வாசனையானது இருக்கிறது. பிரம்மானந்தத்தினுடைய வாசனைகள் இருக்கிறதுனாலதான் தூக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் அந்த பரமாத்மாவோட பஞ்சாகணும்னு நினைக்கிறாங்க. தூங்கி எழுந்த உடனே அந்த வாசனை கொஞ்சம் இருக்கு அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாரும் இந்த பிரம்மானந்தத்துலதான் ஒரு பட்சபாதத்தோட இயங்குறாங்கன்றது நன்றாக புரிகிறது. சரி, இப்போ ஒரு டவுட் வருது சார். நீங்க சொன்னீங்களா தூங்கி எழுந்த பிறகு ஊர்வம் அப்படி, நீங்க என்ன சொன்னீங்க? கஞ்சித் காலம் பிரபுத்தஸ்ய, தூங்கி எழுந்தவன கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிரம்மானந்தத்தினுடைய வாசனை இருக்குன்னு அதையே ட்ரை பண்ணலாங்க டெய்லி. நான் எனக்கு சார் சாஸ்திரம் எல்லாம் படிச்சு இப்படி எல்லாம் பண்ணோம், அது கொஞ்சம் பிராக்டிஸ்ல கொண்டு வந்தாக்க அது ஈட்டோமா அப்படி இருந்து அது நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் குதர்க்கமாக வரலாம். நானும் அப்படிங்கிற இருக்கிறதா சார். சும்மா இருக்கிறது பிரம்மானந்த வாசனைன்னு சொன்னா அப்படி சோம்பேறியா அப்படி இருந்தா அது போய் பிரம்மானந்தம் கணக்கு வருமே. என்னதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். தூஷ்ணி ஸ்திதௌ பிரம்மானந்தா சேத் ஆதிலௌகிகா அலசாஹ சரிதார்த்தா ஸ்யுஹு சாஸ்திரேன குருநாத்ர கிம். நீங்க சொல்ற லாஜிக் நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? கச்சித் காலம் பிரபுத்தஸ்ய பிரம்மானந்தஸ்ய வாசனா. யாரு? மகாபுத்திசாலியான வித்யாரண்யரே எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு சார். என்ன சொன்னார்? கொஞ்ச நேரம் முடிச்ச பிறகு பிரம்மானந்தத்தினுடைய வாசனை இருக்கிறது அப்படின்னு பிரம்மானந்தஸ்ய வாசனா அனுகச்சே அப்படின்னு நீங்க தான் சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஆகையினால இப்ப நான் நீங்க சொல்லி கொடுத்ததுனால கேட்கிறேன், சும்மா இருக்கிறதுனால அந்த தூஷ்ணி பாவம் தான் பிரம்மத்தினுடைய பாவம்னு சொன்னீங்க. எழுந்த உடனே கொஞ்ச நேரம் தூஷ்ணியமா கஞ்சித் காலம் இருக்கானே
அதுதான் பிரம்மானந்த பாவம்னு சொன்னீங்க. அந்த தூஷ்ணீம் ஸ்திதம், அந்த சும்மா இருப்பதுல பிரம்மானந்தா பாதி, பிரம்மானந்தமானது அங்க பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய லௌகீகர்கள் சாஸ்திர வாசனையே இல்லாமல் இருக்கக்கூடிய லௌகிக்கால், வெறும் மெட்டீரியலிஸ்டிக், சாகர வரைக்கும் சம்பாதிக்கணும், என்ஜாய் பண்ணணும், போகணும் நினைக்கக்கூடியவர்கள் தானே உலகத்துல 99.99% லௌகீகர்கள். அலசாகா சோம்பேறியா இருக்கக்கூடியவர், அலசாகாக்க சோம்பேறிகள், எப்ப பார்த்தாலும் ஆலோசனை, அட போங்க சார் படிக்கிறதா தூங்கிட்டே இருப்போம் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய புத்திசாலிகள். இப்படிப்பட்டவர்கள்லாம் சரிதார்த்தாக சிவ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள்லாம் பிரம்மானந்தா பாதிக்க. அப்ப இந்த லௌகீகத்துல இருக்கக்கூடிய இந்த சோம்பேறிகள் இவர்களுக்கெல்லாம் கூட பிரம்மானந்தம் கிடைக்கிறதுன்னு சொல்றதுக்கு வரீங்களா? அப்ப என்னதுக்கு சார் நம்ம எல்லாம் வேதாந்தத்தை படிக்கணும், பிரம்மானந்தத்தை தெரிஞ்சுக்கணும்? அதான் பிரம்மானந்தம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அது எல்லாருக்குமே இதான் பிரம்மானந்தம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் சார். இதை விட்டுட்டு நீங்க திருப்பி ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், நியாய பிரஸ்தானம் இதெல்லாம் என்னதுக்கு படிக்க சொல்றீங்க? குரு கிட்ட போ, சாஸ்திரம் கிட்ட போ அப்படின்னு சொல்றதுதான் இவ்வளவுதானே சீக்கிரட்டு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. என்ன கேட்கலாம் மாதிரி கேட்டா ரைட்டு மாதிரி இருக்கு. அதனால சாஸ்திரன்னு குருநாத் இருக்கு, சாஸ்திரம் குரு இதுக்கெல்லாம் என்ன சார் வேல்யூ? சும்மா இருக்கிறதுல தூஷ்ணீம் பாவத்திலேயே பிரம்மானந்தத்தினுடைய வாசனையானது பிரகாசிக்கிறது என்றால் சோம்பேறிகளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதை இந்த நிலையானது அவர்களுக்கு சரிதார்த்தாக இந்த நிலைதான் கிடைக்கிறது. அப்படி கிடைக்குமே ஆனால் சாஸ்திரேனக்கின் பிரயோஜனம், குருநாத் ரகோலாபா, குரு நானையும் சாஸ்திரத்தினாலையும் என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லாம போயிடுது சார். இப்படி நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல கஞ்சித் காலம் பிரபுத்தஸ்ய நீங்க ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னது எப்படி என்ன அஃபெக்ட் பண்ணிட்டு பாருங்க. பிரபுத்தஸ்ய பிரம்மானந்தஸ்ய வாசனான்னு கட்சியேன்னு சொன்னா எல்லாருமே பிரம்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னா அப்ப எதுக்கு சாஸ்திரம் அப்படின்னு பாடம். முந்தைய கேள்வி நல்ல கேள்வி, கரெக்ட். ஒரு நாளைக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க. இப்ப பாருங்க அந்த ட்ரிக் அவர் பேச வேண்டிய ட்ரிக்கு இவ்வளவு விஷயங்கள் அவன் தெரிஞ்சு அந்த பிரஜானகனம் சேதோமுகா ஏகீபூதா இல்லையா அப்படின்லாம் அவனுக்கு தெரிஞ்சுட்டானே. ஆனால் அவன் பிரம்மானந்தம் வந்தவன் தான். அந்த நீ சொல்ற மாதிரி லௌகிகர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமா? அப்படி தெரியல. ஆனா வஸ்துதா யோசிச்சு பார்த்தா இந்த சாஸ்திரம் படிக்கிறவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்ன்றது அங்க கிடைக்கிறது இல்லையா? பாடம் பிரம்மா இது பிரம்மம் என்று அறிந்து விட்டார்களே. ஆனால் இந்த தூஷ்ணியின் பாவத்தை வைத்து இப்ப நாமெல்லாம் எப்படி இப்போ வந்திருக்கோம், அந்த பிரம்மானந்தத்தை அடைய வேண்டும் ஜிக்ஞாசையிலிருந்து படிச்சிருக்கோம். இப்ப நமக்கு அந்த இடத்துல பிரம்மானந்தம் இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்போ நமக்கு இது தெரிஞ்சதுனால நமக்கு ஆஹா சௌகரிய விஷயம் இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல எவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகுது? கிருதார்த்தாஹா தாவதாயே வசே, இவர்கள்லாம் இந்த பிரம்மானந்த கிருதார்த்தர்களாக ஆகி விடுகிறார்கள். அப்படி அவர்களும் கிருதார்த்தர்களாக ஆவார்கள் இல்லையானால் ஒத்துக்கொள்ள வேண்டியதான். உண்மைக்கு என்ன லௌகிகத்துல இருக்கவங்க கிருதார்த்தனம் ஆகக்கூடாதா? சோம்பேறிகள் கிருதார்த்தனம் ஆகக்கூடாதுன்னு இதெல்லாம் இருந்தது. ஆனால் அவனுக்கு விளையாட்டம் இதெல்லாம் எப்படி வரும்? குரு சாஸ்திரம்னா இதெல்லாம் வருமா? இதெல்லாம் அத்தியந்த கம்பீரமாச்ச. இதெல்லாம் ரொம்ப கம்பீரமான ஆழமான விஷயங்கள், இதெல்லாம் துரூகமான விஷயங்கள். இதெல்லாம் புரிந்து கொள்வதே கஷ்டம். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு இந்த குரு சாஸ்திரம் எல்லாம் இல்லாமே இதை வச்சுட்டு அவனுக்கு வந்துருந்தா வரக்கமா உனக்கு என்ன கஷ்டம்? அதையே நீ கேக்குற அப்படின்னு கிண்டலா அவர் கேக்குற. இதெல்லாம் எங்கப்பா அவர் கிருதார்த்தத்தான்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அது அவனுக்கு எல்லாம் வருமா? அந்த லௌகிகனுக்கும் அலசனாக இருக்கக்கூடிய சோம்பேறிகளுக்கும் வருமா? அப்படி வரும்னு நீ ஆர்கியூ பண்ண ஓகே வரட்டும் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு கிண்டலான ஒரு பதில் சொல்றாரு. பாடம் பிரம்மா இது பிரம்மன் தான் அப்படின்னு இதுதான், இது பிரம்மத்தில இருந்து வர ஆனந்தம் தான் இது ஒருத்தனுக்கு தெரியுது வச்சுங்க. அப்படி தெரிஞ்சவன் கிருதார்த்தனாக ஆகிவிடுவான். கிருதார்த்தா எதை செய்யணுமோ அது
எதுக்காக பகவான் இவனுக்கு அந்த புத்தி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ கொடுத்தானோ அதை சரியாக யூஸ் பண்ணி விட்டான் இல்லையா. பிரம்மானந்தத்தை அடைவதற்காக தான் பகவான் நமக்கு இன்டெலெக்ட் எல்லாம் கொடுத்தது. இந்த வேதாந்த நாலேஜ் வரணுன்றதுக்காக தானே அதை அடைந்ததாக ஆகிவிட்டது. கிருதார்த்தர்களாக ஆகினார். தாவத்தா ஏவாது நிச்சயம் தானே. குரு சாஸ்திரே வினா, குருவோ சாஸ்திரமோ இல்லாமல், வினா குரு சாஸ்திரே வினா அத்தியந்த கம்பீரம், இந்த வெகு கம்பீரமாக இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரம் பிரம்மவேத்திகா, இந்த ஆழமான துரூகமான இது துரவகாகமாக இருக்கக்கூடியது, வாங்குக்கும் மனத்துக்கும் எட்டாததாக இருக்கக்கூடியது, சர்வஜ்ய கல்பமாக இருக்கக்கூடியது, சர்வாந்தரமாக இருக்கக்கூடியது, சர்வாத்மத்தமாக இருக்கக்கூடியது. அது குரு, என்னுடைய குருவும் சாஸ்திரம் இல்லைன்னா இது எப்படி பாரு இவனை கோபி ஜானியார் அப்படின்னு அழகா பாக்கியம் எடுத்திருக்காரு. ரொம்ப அழகான பாக்கியா இருக்கு. குருவாகரம் வாங் மனச அகோச்சரம், சர்வஜம், சர்வாந்தரம், சர்வாத்ம ரூபம், கோபி ஜானியார். இது குருவனுடைய சாஸ்திரத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னா இது யாரும் இதை அறிய முடியாதா? இந்த கா பிரம்ம பேசி இதை வேறு யாருப்பா அறிவான்? நீங்க இந்த எல்லாம் சந்தேகப்படுறிய சோம்பேறிகளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அனுப்பான்னு வரவே இல்லப்பா. ஏன்னா யாருக்கு கிருதார்த்த தன்மை ஏற்படுகிறதோ அவனுக்குத்தான் இது வரும்பா. பாக்கி பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சும்மா ஆர்குமெண்ட்டுக்கு வேதாந்த கிளாஸ் போயிட்டு நான் வேதத்தை அறிந்த ஞானிதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் எல்லாம் உள்பா. ஜானாமி அகம் தூ பது உப்பா அத்ய குதோ மே நக்ருதார்த்ததா ஸ்ருணு அத்ர ஸ்வாத்ரிஷா விருத்தம் பிரதாக்யம் அன்யஸ்ய கஸ்யசித். இது ஒரு அருமையான சுலகம். ஜானாமி அகம் ஸ்வதுக்யா அத்ய குதோமே நக்ருதார்த்ததா. உங்களுடைய வார்த்தையினாலேயே பாருங்க, நான் சாஸ்திரத்தெல்லாம் கொஸ்டின் எல்லாம் பண்ணவே இல்லை, குரு எல்லாம் பண்ணவே இல்லை. சாஸ்திரத்தை நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? வித்யாரண்யர் தான் நான் சார்ஜ் பண்றேன். அவர் என்ன சொன்னார்? கஞ்சித் காலம் பிரபுத்தஸ்ய பிரம்மானந்தஸ்ய வாசனா அனுகச்சே அப்படின்னு சொன்னதா இல்லையா? சொன்னது தானே நீங்க. சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையினாலதான் அத்திய நான் இப்போ நான் என்ன சொல்றேன்? ஜானாமி அகம், நான் அறிந்து கொண்டு விட்டேனே பிரம்ம. சரிதானே சொன்னீங்க. தூங்கி எழுந்த உடனே கொஞ்ச நேரம் நீ பிரம்ம ஞானத்திலேயே தான் இருக்கிறாய் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப பிரம்ம ஞானத்தில் இருக்கக்கூடிய நான் பிரம்மஞானி தானே. யார் சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. அதனால அகம் ஜானாமி அப்படின்னா எனக்கு இப்ப தெரிஞ்சு பிரம்மத்தை அறிந்து விட்டேனே. ஆனா அறிஞ்சிட்டேன், அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உணர்வியா. அது என்ன? குதோமேன கிருதார்த்ததா, நீ பிரம்ம ஞானம் அடைந்தால் கிருதார்த்தனாக ஆயிடுவிய அப்படின்னு சொன்னீங்க. அது அடையவில்லை. குதோமேன கிருதார்த்ததா, அப்படி பிரம்ம ஞானத்தை அறிந்ததே ஆனால் எனக்கு கிருதார்த்தனாக நான் ஆயிருக்கணுமே, அப்படி நான் ஆகவில்லையே. நீங்க சொல்லி கொடுத்தீங்க, நான் புரிஞ்சுட்டேன். பிரம்ம ஞானம்னா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு தூக்கத்திலிருந்து வெளியில வந்ததுக்கும் தூக்கத்துக்கு முன்னாடியும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இருக்கீங்களே, அந்த பிரம்மத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்துலதான் இருக்கீங்க. அந்த சமயத்துல பிரம்மானந்தம் எனக்கூடிய உங்களுடைய சொரூபமானது வியக்தமாக உங்களுக்கே தெரியறது. அந்த சமயத்துல நீங்க பிரம்மத்தை அறிந்தவர்களாக ஆகிறீர்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னொன்னும் சொல்லியிருக்கீங்க, பிரம்மானந்தத்தை யார் அறிந்தானோ அவன் கிருதார்த்தனாக ஆயிடுவான், அவனுக்கு எந்த தேவையும் இந்த உலகத்துல இல்லைன்னு சொன்னீங்க. அது மாத்திரம் எனக்கு வரலையே. ஏன் பிரம்ம ஞானம் வந்தா அதுவும் வந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இத மாதிரியே அகத்தனமா கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சுணுன்ற பாத்ருன்னோ விருத்தம் உன்னை போல ராஜ்யன் விசாலின்னு நினைத்து கொண்டு என்ன ஒருத்தர் இருக்கான். இதே மாதிரிதான் கேட்டேன். அந்நிய கட்சியது உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி ஒருத்தர் இருக்கான். என்ன தெரியுமா பண்ணா, அவனும் இந்த மாதிரி தான் கேட்டான். அவன் கதையை சொன்னாக்க உனக்கு புரியும். என்ன பண்ணா, இந்த
ஜோக் எல்லாம் சொல்ல போறாரு. இது என்னன்னா சிம்பிளா சொல்லுவோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியுமா? தெரியுமே அப்படின்னா என்ன சொல்லு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன சொல்ற? நீ தானே கேட்டீங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியுமா கேட்டீங்க. தெரியும் சொல்லு நீங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன அப்படின்னா இது நியாயமான பேச்சா? இதெல்லாம் சஹஸ்ரநாமம் தெரியுமான்னு கேட்டா அது மனப்பாடமா இந்த 1000 நாமாவையும் நல்லா படிய ஸ்பஷ்டமா உனக்கு சொல்ல தெரியுமா அப்படின்ற அர்த்தம். சஹஸ்ரநாமம் தெரியுமான்னு கேட்டா சஹஸ்ரநாமம் தெரியும்னு சொல்லிட்டான். அது மாதிரி 4 வேதமும் தெரியுமா? ஓ 4 வேதம் தெரியும் சார். என்ன சார் 4 வேதம்? இது ஒரு புத்திசாலி அழகா அறியறதுன்னா என்ன அறியறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிதான். இது பிரம்மஞானத்தை அறிஞ்சால சும்மா வாயில சொன்னா போதாது, அது குரு சாஸ்திரம் மூலமாக அனுபவத்துக்கு எடுத்துதான் அதை பரிஞ்சா நான் சொல்லணும்னு அப்படி மேல ஆர்குமெண்ட அப்படி கொஞ்சம் ஜோக்குலரா எழுத போறாரு. இந்த ட்ரை சப்ஜெக்ட் நடுவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாம் பண்ணி அது வித்யாரண்யர் நம்மள கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பண்றதுக்காக பண்ணுவாரு. இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கேட்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.